எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி உங்களுடைய அன்புக்கு நான் எல்லார் சார்பாகவும் சொல்லிக்கிறேன். இங்க வந்திருக்கிற பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள நண்பர்கள், வீடியோகிராஃபர்ஸ், போட்டோகிராஃபர்ஸ் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். அண்ட் அங்க அங்க நின்று எங்களுக்கு இந்த சந்தோஷத்தை கொடுத்துட்டு இருக்க, அன்பு கொடுத்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி. அண்ட் என்னோட டீம் இந்த பராசக்தி இவ்வளவு பெரிய ஒரு ஒரு ஃபிலிமாவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் மாறி இருக்கிறது காரணமான இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும், இங்க வர முடியாத அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். பராசக்தி ஒரு 1960களில் நடந்த ஒரு விஷயத்தை வச்சு அதை சுத்தி ஒரு கதையை அமைச்சிருந்தாங்க சுதா மேம். இந்த படம் பண்றதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கதை அப்படின்றத தாண்டி ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து சுதாகோங்கிற மேம் தான். அவங்க தான் ஃபர்ஸ்ட் ரீசன். ஏன்னா அவங்க இந்த படம் பண்ணலான்னு சொல்லும்போது பண்ணலாம், அதுக்கப்புறம் தான் நான் பண்ணலான்னு முடிவு எடுத்துட்டு தான் இந்த ஸ்கிரிப்டை படிச்சேனே நான். ஏன்னா அவங்க எவ்வளவு மெனக்கெட்டு இருந்தாங்கன்னா, இந்த படத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டுகள் இந்த படத்துக்காக அவங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ நான் இந்த கதையை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இதை பத்தின நான் எதுவும் ரிசர்ச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா 4 வருஷம் கிட்டத்தட்ட ஒரு டிகிரியே முடிச்சிருக்காங்க இதுல. ஒரு ஒரு யூஜி பிஜி எல்லாம் முடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சா போதுன்றதா இருந்தது. இதுல இந்த படம் பண்றது ஒரு பெரிய சவால் எல்லாருக்குமே, நடிக்கிறதா இருக்கட்டும், இந்த கேரக்டர் ஏத்துக்கிறதா இருக்கட்டும். ஸோ எல்லாரும் இந்த சவாலுக்கு தயாரா இருந்தோம். மேம்க்குமே இது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா தான் எடுத்து பண்ணியிருக்காங்க. பட் இந்த மாதிரி சவால்களை தலைவர் சொல்ற மாதிரி சோதனையை சந்திச்சா தாயா சாதனை அப்படின்ற மாதிரி இந்த படம் அப்படி ஒரு சாதனையா தான் இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா அவ்வளவு விஷயங்களை கடந்து வந்திருக்கோம். அண்ட் தேங்க்யூ ஆகாஷ் ப்ரோ, இந்த படத்தோட ப்ரொடியூசர் நீங்க, இந்த படத்தை நீங்க சிரத்தை எடுத்து பண்ணதுக்கு. அண்ட் அதை தாண்டி படங்கள் நிறைய பண்ணிட்டே இருக்கோம். ஒரு படம் எடுக்கிறது மட்டும் இல்லை, அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது ரொம்ப முக்கியம். அது என்ன மாதிரி வகையில இந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டு செய்யறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு இந்த ஈவெண்ட்டும் ஒரு எக்ஸாம்பிள் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் உங்க டீமுக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. அதுக்கப்புறம் நான் ஆக்சுவலா எல்லார பத்தியும் நான் ஆடியோ லான்ச்ல தான் பேசணும்னு வச்சிருந்தேன். ஏன்னா நிறைய இருக்கு, எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் 10 நிமிஷம் இருக்கு. ஒரு எபிசோடா வச்சிருக்கேன். இங்க மத்தவங்க எல்லாம் பேசிட்டதுனால நான் ஒரு வரியாவது பேசணும் மேம். இல்லைன்னா யூடியூப்ல வந்து அழகாக பேசிய ஜெயம் ரவி, அதை கண்டுகொள்ளாத சிவகார்த்திகேயன் அப்படின்னு போடுவாங்க. அதனால நான் 2 வரியாவது பேசிடுறேன். அண்ட் அத்தர்வா ப்ரோ, இவருக்கு எனக்குமான ஈக்குவேஷன் வந்து சாப்பாடுல தான் எங்களுடைய கனெக்ஷனே. அவர் நல்லா ஃபிட்டா இருக்காரு, என்னைய டெசர்ட் சாப்பிட வச்சிருவாரு. அவர் ஆனா அப்புறமா ஒரு கோட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். நான் அந்த சந்தோஷத்திலேயே தூங்கிடுவேன். அடுத்த நாள் ஐயோ கொஞ்சம் வெயிட் போட்டு போய் அது மாதிரி இருக்கும். பட் ஒரு பிரதர் பாண்டிங்ன்றது நீங்க படத்துல பாக்குறது நடிப்பு இல்ல, உண்மையா அவருக்கு என் மேல இருக்கிற கேர், எனக்கு அவர் மேல இருக்கிற கேர். எனக்கு அவரோட ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட் மட்டும், அவருடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ப்ரமோஷன் வந்து நான் அது இது ஹோஸ்ட் பண்ணும்போது அதுக்கு வந்தாரு, அப்பாவோட வந்தார். அது எனக்கு ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு எபிசோடு. இன்னைக்கு நான் அவரோட சேர்ந்து இந்த படம் பண்றேன்றது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. அண்ட் மேம், உங்களை பத்தி இதுக்கு மேல நான் சொல்ல போறது இல்லை, ஆனா நிறைய இருக்கு. எபிசோடெல்லாம் வச்சிருக்கேன் நான், அது ஆடியோ லான்ச்ல பார்த்து. அண்ட் ஸ்ரீலீலா, வெரி ஹாப்பி, உங்களோட ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம். வெல்கம். தமிழ் ஆடியன்ஸ் உங்களுக்கு தெரியும், இங்க வந்து ரொம்ப பயங்கரமான பெர்ஃபார்மரா இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா முயற்சி இருக்குன்னா அவங்க தட்டி தூக்கிட்டு வந்து மேல கொண்டு போய் வச்சிடுவாங்க. அப்படி வந்தவன் தான் நாளா. ஸோ வெல்கம். அது இந்த மாதிரி ஒரு படத்துல இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். கொஞ்சமா டான்ஸ் வச்சதுக்காக டான்ஸ் மாஸ்டருக்கு நன்றி. உங்க ஸ்பீடுக்கு டான்ஸ் வைக்கல இந்த படத்துல, அதுக்கு நான் ரொம்ப ஹாப்பி. அண்ட் ரவிமோகன் சார், தேங்க்யூ, நீங்க இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு இந்த ரோலை. ஒரு ஹீரோ வந்து ஹீரோவா ஒரு கதை கேட்டு இந்த கதை ஓகே இந்த கதை இல்லைன்றது டெசிஷன் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா ஹீரோவா சக்சஸ்ஃபுல்லா இவ்வளவு வருஷம் பண்ணதுக்கு அப்புறம் வில்லனா நடிக்கிறதுன்றது அது ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு டெசிஷன் அது. அப்ப அவரை எடுத்து ஓகே சொல்லும்போது நான் நினைச்சுக்கிட்டது அதுதான், நீங்க படத்துல தான் வில்லன், எனக்கு நான் காலேஜ்ல இருந்து பார்த்த ஹீரோ தான் நீங்க, அப்படிதான் என் செட்ல இருக்கணும், இந்த படத்துல இருக்கணும்ன்றதான் நான் நினைச்சது. அது எப்பவுமே அப்படிதான் நினைப்பேன் சார். அதனாலதான் நாங்க ரவிமோகன்றதான் ஃபர்ஸ்ட் நேம் இருக்கும், இங்க இருக்கிறதுலே சீனியர் எங்களுக்கு அவர் தான். நீங்க தான் பெரியவங்க நீங்க அப்படின்னு சொல்லிதான் நாங்க வந்தோம். ஜிவி ப்ரோ, ஜிவியோட 100th ஃபிலிம். நான் இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன், அம்மா கேட்டாங்க, ஜிவி பிரகாஷ் 100 படம் பண்ணிருச்சுப்பா, சின்ன குழந்தையில இருந்து மியூசிக் போடுதோ அப்படின்னு இன்னைக்கு காலையில கேட்டாங்க அந்த விகடன் இன்டர்வியூ பார்த்துட்டு. ஆமாமா, அவர் சின்ன வயசுல இருந்து ஆரம்பிச்சாருமா, நான் குழந்தையா இருக்கும்போதுல மியூசிக் டைரக்டர்லாம் 10 படம் 15 படம் எல்லாம் பண்ணலாமா, அதனால அவன் 100 படம் பண்ணிருச்சுப்பா, பெரிய விஷயம் பெரிய விஷயம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மையிலே பெரிய விஷயம் தான். 100 படம் பண்றது இல்ல, அதுக்குள்ள எல்லா ஜானரும் பண்ணிட்டாரு அவரு. ஸோ அவருக்கு இப்ப பாருங்க, பீரியட் ஃபிலிம் பண்ணும் போதே ஏற்கனவே 1001 இருக்கு,
ஒரு மதராசப்பட்டினம் இருக்கு, பராசக்தி இருக்கும்போது அதுக்குள்ள எப்படி வெரைட்டி கொடுக்கணுன்ற இந்த சாங்ஸ்க்கும் பிஜிஎம்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஜிவி. இன்னும் நிறைய இருக்கு உங்களை பத்தி பேச வேண்டியது. ஆடியோ லான்ச்சில் வச்சுக்கிறேன் வாடி. அண்ட் எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இது 25th ஃபிலிம், ரொம்ப ஸ்பெஷலாக. இது 25th ஃபிலிம் ஆனதுக்கு காரணமும் ஆகாஷ் தான். நான் இன்னொரு படம் பண்ணிட்டு இந்த படம் பண்ணலான் போது, ஆனால் இது 25th ஃபிலிமா இருக்கணும் போது எனக்கு சொன்ன இதை விட ஒரு ஸ்பெஷல் ஃபிலிம் 25th ஃபிலிமுக்கு கிடைக்குமான்னு தெரியல. இந்த ஸ்டோரி, இப்படி ஒரு டீம் அண்ட் இந்த டைட்டில். ஸோ இது வந்து அந்த பராசக்தியோட அருள் தான் நினைக்கிறேன் எனக்கு கிடைச்சிருக்குது. ஸோ இதெல்லாம் அமைஞ்சிருக்குன்றது. அண்ட் வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி 1960களுக்கு உங்களை எடுத்துட்டு போய் ஒரு 2.5 மணி நேரம் கூட்டிட்டு போய் ஒரு 2.5 மணி நேரம் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை காட்டுறதுக்கான முயற்சி தான் எல்லாருமே பண்ணியிருக்கோம். இந்த படம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையை பேசும். ஆனால் அது கூடவே காதல், பாசம், வீரம், புரட்சின்னு எல்லாமே பேசுகிற படமாக இருக்கும். இந்த பொங்கலுக்கு பராசக்தி ஒரு நல்ல செலிப்ரேஷனா இருக்கும். எல்லாரும் தியேட்டர்ல பாருங்க. இந்த இடத்தையும் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்ததுன்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. ஃப்ரீ டைம்ல கண்டிப்பா வரணும். அப்படி நான் சொல்லக்கூடாது இல்ல. ஏன்டா எங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கு, நீ என்னடா கண்டிப்பா வரணுன்ற அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு தெரியாது மேடையில பேசுறது எவ்வளவு கஷ்டம்னு. நாளைக்கு யோசிச்சு பேசிட்டு இருக்கோம். ஸோ ஃப்ரீ டைம் இருக்கும்போது வந்து பாருங்க. ஏன்னா வீக்கெண்ட் வந்துருச்சு இல்லையா? ஸோ எங்கேயாவது பக்கமா அப்படி போகும்போது வாங்க. ஓ இதெல்லாம் பண்ணியிருக்கீங்களான்னு இருக்கும். எனக்கு அந்த செவர்லே கார்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்தது. நான் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், கேட்டிருக்கேன். அது நேர்ல பார்க்கும்போதோ அதை அனுபவிக்கும் போதோ அது ஒரு புது ஃபீல் அது. அண்ட் இந்த இடத்துல இந்த ஈவென்ட் நடக்கிறது சூப்பர். ஆமா ஆமா. ஸோ இந்த ஃபிலிமே அப்படிதான். இந்த ஃபிலிம் ஒரு பிளெஸிங் அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஓகே, சிவகார்த்திகனோட முதல் படங்கள்லாம் வந்து பார்த்தா நம்மள அப்படியே சிரிக்க வச்சு ஹாப்பியா ஃபீல் பண்ண வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அமரன்ல தேம்பி அழுக வச்சிங்க கடைசியில கிளைமேக்ஸ்ல. இந்த படத்துல உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு அனுபவம், ஒரு ஃபீல் வந்து கிடைக்க போகுது உங்ககிட்ட இருந்து? இன்ஸ்பைரிங் ஃபீல் கிடைக்கும். எல்லாருக்கும் ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு இந்த படம் பார்க்கும்பொழுது. எஸ்பெஷலி இந்த படம் பராசக்தின்றது வந்து ஸ்டூடெண்ட்ஸோட பவர் என்னங்கிறத பேசுறது தான் இந்த படம். அந்த பவரை நிச்சயமா படம் பார்க்கும்போது உணர்வாங்க. ஓகே, எஸ்கே வந்து கண்ட்ரோல் பண்ணி பேசிட்டு இருக்காரு. ஏன்னா மேம் கிட்ட இருந்து போதும் எஸ்கே நோ அப்படிங்கிற மாதிரி மேம் சொல்லிட்டாங்கன்னா அதை நான் செஞ்சேன். ஓகே ஓகே, பட் ஐ திங்க் we have to இப்படிலாம் பண்ணாதீங்க மேம். அப்ப நீங்க சொன்னதெல்லாம் செய்யாத மாதிரி இருக்கு. I think we have to wait for audio launch. ஏன்னா நிறைய விஷயங்கள் அங்க ரிவீல் பண்றேன்னு சொல்லிருக்கீங்க. எனக்கு வணக்கம். First of all, I think ரொம்ப நன்றி for all the அன்பு, the love that you've given, all the content இப்போ வரைக்கும், for the songs, for teaser, and அதுக்கு தான் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் மாதிரி. பராசக்தி எனக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபில்ம். I waited a lot for the right launch in Tamil, and thank you Sudha ma'am for this opportunity, and thanking everyone. And adukapro I feel like inga that they've displayed a lot of things. So oru vishayattukku pinnadi oru kadai irukku, oru meaning irukku, there's a story behind it. So adu padam paathukapro I think you'll be able to correlate. But please come enjoy. ungaloda world la irundhu ஒரு ஹாலிடேக்கு அப்படி you can come to Parasakti world. We invite you here. Thank you so much. And ரொம்ப பேசினா நான் அடுத்த இவெண்ட்ல பேசுறேன். ஏன்னா this is not for you to listen to me, but it's to experience Parasakti. Thank you so much. ஓகே, நீங்க வர கூப்பிட்டீங்கல்ல, இங்க இருக்கிற எல்லா பாய்ஸும் பாருங்க ஃபுல் டைம் இதுக்குள்ள தான் வந்துட்டு இருக்க போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் how was it performing in the periodic setல எல்லாம் பண்ணது எப்படி இருந்தது? எனக்கு it was a process of unlearning, ஒரு gear shift. And I think on the period especially, it's like past life tapping. Maybe not past life I was like her, maybe like Ratnamala I thought, but it's a very deep character எனக்கு, and the closest to me till date. Okay, thank you once again. இன்னும் நிறைய விஷயங்கள் அப்கமிங் ஈவென்ட்ஸ்ல வந்து நம்ம பேசலாம். நன்றி, thank you very much.